அன்பானவர்களே வணக்கம். உங்கள் ஆரோக்கிய ஜோஸ். நீங்க இறைபணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா? அப்படின்னா ஒரு கேள்வி. உங்களை எல்லோரும் அன்பு செய்கிறார்களா அல்லது பலர் உங்களை வெறுக்கிறார்களா? உங்களை பல பேர் வெறுக்கிறார்கள் என்றால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு உங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். தந்தை, தாய், பிள்ளைகள், பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர்கள் எழும்புவார்கள் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்படின்னா இறைபணி ஆற்றுபவர்கள் இந்த நிலையிலே என்ன செய்ய வேண்டும்? மன உறுதியோடு இருக்க வேண்டும். பல நேரங்களில் ஐயோ இவங்க என்ன சொல்லி விடுவாங்களோ, இதை சொன்னா பிரச்சனை வந்துருமோ, இதை சொல்லாம அமைதி காத்தால் நல்லது என்று பல நேரங்களிலே இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்காமலும் அதற்கு சான்று பகராமலும் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? அவர்கள் மக்கள் உங்களை தொழுகை கூடங்களில் சாட்டையால் அடிப்பார்கள், உங்களை தரதரவென நீதிமன்றங்களுக்கு இழுத்து செல்வார்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். என்ன பேசணும், என்ன சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று சொல்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம்பி தூய்மையான வாழ்வை வாழக்கூடியவர்கள், இறை வார்த்தைக்கு சாட்சியம் சொல்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் நம்மில் செயல்படுவது யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய தூய ஆவியானவருடைய வார்த்தை தான். எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் காம்ப்ரமைஸே பண்ணாமல் இருக்கணும். இறை வார்த்தையை பற்றி வருகிற பொழுது காம்ப்ரமைஸ் பண்ணினோம் என்று சொன்னால் இந்த உலகம் நம்மை போற்றும், இந்த உலகம் நம்மை புகழும். இந்த உலகம் ஆஹா ஓஹோ அவரை பாரு இவரை பாரு, என்ன எப்படி இருக்கிறார், என்ன பணி செய்கிறார் என்றெல்லாம் மக்கள் மகிழும்படி எல்லாரும் பேசுவார்கள். மிகப்பெரிய பாராட்டுகளும் பரிசுகளும் வந்து குவியும். ஆனால் நாம் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? ஆண்டவர் இயேசுவுக்கு கணக்கு கொடுக்கணும். எனவே பயப்படாமல் மிக நேர்த்தியாக நம்முடைய பணிகளை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். நம்ம யாரை நம்பி வந்திருக்கிறோம்? கடவுளினுடைய அருள் துணையால் நாம் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறோம், இங்கே வந்திருக்கிறோம், பணி செய்கிறோம். எனவே கடவுள்தான் நமக்கு எல்லாமே. அவருடைய வார்த்தையை தான் அறிவிக்க வேண்டுமே ஒழிய நமது சொந்த வார்த்தைகளை அல்ல. நமது பெயருக்காகவோ புகழுக்காகவோ பதவிக்காகவோ இந்த பணியை நாம் திறந்து கொள்ளவில்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்று நமது ஜெபம் எதுவாக ஆகட்டும், திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதைப் போல, ஆண்டவரே தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தருளும், புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும், உறுதியூட்டும் ஆவியை என்னுள்ளே உறுதிப்படுத்தி அருளும், உருவாக்கி அருளும் என்று சொல்வதைப் போல ஆண்டவர் இயேசுவினுடைய ஆவியால் உந்தப்பட்டவர்களாக அவருடைய பணியை துணிவோடு சரியாக தொடர்ந்து நாம் செய்வோம். எப்பொழுதெல்லாம் நமக்கு எதிர்ப்புகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஏன்னா நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். சரியா? இந்த நாள் இனிய நாளாகிட வாழ்த்துக்கள். வணக்கம்.